மார்த்தாண்ட வட்டார ஜமாத்துல் உலமாவினுடைய செயலாளரும் குளச்சல் ஹலீமத்து சாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியினுடைய முதல்வரும் அருமை நண்பருமான மௌலவி ஷரஃபுத்தீன் ஹசரத் அவர்கள் இப்பொழுது துவக்க உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون؟ صدق الله العلي العظيم. قال نبينا وحبيبنا وشفيعنا محمد صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق رسول الله صلى الله عليه وسلم. ஹலீமா கல்வி குழுமம் மிக சிறப்பான முறையில் கடந்த 5 ஆண்டுகளாக நடத்தி வரக்கூடிய அவுலியாக்களின் கோட்டையான கோட்டாரில் ஹலீமத்து சாதியா பெண்கள் அரபிக் கல்லூரி என்ற நிறுவனம் சமுதாயத்திற்கு ஆகச் சிறந்த வித்துக்களை விதைத்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு உலகத்தை சராசரியாக ஆய்வு செய்து பார்த்தால் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தும் கௌரவமும் அவனுக்கு இருக்கக்கூடிய இமேஜை அவன் எதில் ஆக்கிக் கொள்கின்றான் என்பதை பற்றி யோசித்து பார்த்தால் உலகம் சார்ந்த பல்வேறு துறைகளை மனிதன் தன்னுடைய முகவரியாக, தன்னுடைய அடையாளமாக, தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக நினைக்கின்றான். ஆனால் இஸ்லாமிய சமுதாயம், முஸ்லிம்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிமான மனிதனுடைய அங்கீகாரமும் அவனுடைய பெருமையும் அவனுடைய முகவரியும் முழுக்க முழுக்க மார்க்கத்தை பின்பற்றுவதில் மட்டும்தான் இருக்கின்றது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்னால் வரலாற்றில் இருண்ட காலகட்டம் என்று அறியப்பட்ட அந்த காலகட்டத்தினுடைய நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க முடியும். மனிதனுக்கும் மனிதத்துவத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். மார்க்கத்தை போதித்து கொடுத்தார்கள், கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த சஹாபாக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையில் அவர்களுடைய இதயத்தில் பதிய செய்த விஷயம், உங்களுடைய முகவரியும் உங்களுடைய பெருமையும் நீங்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் மட்டும்தான். வேற இந்த உலகத்தில் என்ன முன்மாதிரி வந்தாலும், என்ன ரோல் மாடல் வந்தாலும் அவைகளுக்கு ஒன்றும் விலை இல்லை. சில காலங்கள் அவைகள் மக்களுக்கு மத்தியில் புகழ்ந்து பேசவோ ஆச்சரியப்படவோ செய்யலாம். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், வாலிப வயதை அடைந்த ஆண்களும் பெண்களும் தன்னுடைய தலைவனாக, தனக்கு முன்மாதிரியாக, தன்னுடைய காரியங்களை தீர்மானிக்க கூடியவனாக யாரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள்? அருமையான சகோதரர்களே, குர்ஆன் சொன்னது, உங்களுடைய ரசூலிடத்தில் உங்களுக்கு நல்ல முன்மாதிரி,
அந்த ரசூல் உங்களுக்கு கற்றுத்தந்த கல்வியை நீங்கள் சரியாக படித்துக் கொண்டால் உங்களுக்கு வேறு எந்த ரோல் மாடலும் உலகத்தில் தேவையில்லை. அழகான முன்மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருக்கின்றது. அந்த ஒரு முன்மாதிரியை சஹாபா பெருமக்கள் பின்பற்றினார்கள். அந்த மார்க்கம்தான், அந்த கல்விதான் எங்களுடைய முகவரி என்று வாழ்ந்தார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து நான் முடித்துக் கொள்வேன். நமக்கெல்லாம் தெரியும், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வந்தார்கள். சுமார் 8 ஆண்டுகால போராட்டத்திற்கு பின்னால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்கள் பிறந்து வளர்ந்த ஊரான மக்காவிற்கு செல்லுகின்றார்கள். மதீனாவில் இருந்து மக்காவிற்கு செல்லுகின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹுதைபியா என்ற இடத்தில் வைத்து எதிரிகள் தடுத்தார்கள். எங்கே செல்கின்றீர்கள்? எங்களுக்கு உம்ரா செய்ய வேண்டும், ஊருக்குள்ளால் வர முடியாது. கடுமையான வாக்குவாதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எல்லாம் அமைதிப்படுத்தினார்கள். உங்களுடைய கோரிக்கை என்ன? உங்களுடைய நிபந்தனை என்ன? இந்த வருடம் நீங்கள் திரும்பி மதீனாவிற்கு செல்ல வேண்டும், அடுத்த வருடம் நீங்கள் வேண்டுமானால் வரலாம் என்று நிறைய நிபந்தனைகளோடு ஒப்பந்தமிடப்படுகின்றது. ஹுதைபியா உடன்படிக்கை என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. அதில் மதீனாவினுடைய தூதுவராக மக்காவிற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். நீண்ட நெடிய சம்பவம், ஏராளமான விஷயங்கள் உண்டு. நம்முடைய இந்த நேரத்திற்கு தோதுவான விஷயத்தை மட்டும் நான் சொல்கின்றேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அப்பான் என்ற ஒரு மனிதர் மக்காவிற்கு கூட்டி செல்கின்றார்கள். இந்த அப்பான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கூட்டி போகும்போது திரும்பி உஸ்மானை பார்த்துட்டே வராங்க. என்ன கோலம்! ஒரு காலகட்டத்தில் மக்காவில் வாழுகின்ற பொழுது வாழ்ந்த உஸ்மானா, இருந்த உஸ்மானா, எப்படிப்பட்ட ஆடை அணியக்கூடிய உஸ்மான், எப்படிப்பட்ட நறுமணங்களை பூசக்கூடிய உஸ்மான், என்ன கம்பீரமாக இருந்த உஸ்மான். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இப்போது அப்பான் கண்ட குறை என்ன தெரியுமா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கரண்டைக்கு மேல் வேட்டியை உடுத்திருக்கின்றார்கள். அருமையான சகோதரர்களே, குர்ஆனுடைய தாக்கீத், கரண்டைக்கு கீழ் கர்வத்தோடு ஆடையை அணியக்கூடியவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சுவனத்தினுடைய நறுமணத்தை கூட நுகர முடியாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது ஒரு சினிமாவில் ஒரு நடிகன் ரோட கூட்டி பெருக்கிட்டு வர்றது மாதிரி ஒரு ஃபேண்டை போட்டானா அதே மாதிரி போட்டுருவான். ஒருத்தன் ஒரு அரை டவுசரை போட்டுட்டானா அதே மாதிரி போட்டுருவான். ஒருத்தன் கரண்டைக்கு மேல ஒரு ஃபேண்டை போட்டானா அதே மாதிரி போடுவான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை, கீழாடை உடுக்குகின்ற பொழுது கரண்டைக்கு மேல் இருக்க வேண்டும் அந்த ஆடை. அப்படி இல்லாதவர்களுக்கு நரகம் என்றல்ல, நரகத்தினுடைய வாசனை, நரகம் என்றல்ல, சுவனத்தினுடைய வாசனை கூட கிடைக்காது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வேட்டி கரண்டைக்கு மேலே இருக்குது, கணுக்காலுக்கு மேலே இருக்குது. அப்பான் சொன்னாரு, நம்ம மக்காவுக்குள்ளாடி நீங்க கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி வாரீங்க, உங்க கௌரவம் என்ன? ஊருக்குள்ள வந்து அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க, அப்படித்தானா இல்லையா? கொஞ்சம் தொப்பியும் தாடியும் வச்சுட்டு ஒரு ஆள் வந்தா அவனை ஒரு மாதிரியா பார்க்கறதும், கரண்டைக்கு கீழே பேண்டும் போட்டு ஷர்ட்டை இன் பண்ணி வந்தா அவனை கொஞ்சம் கௌரவமா பார்க்கறதும் சமுதாயத்தினுடைய இயல்பு. அவர் சொன்னார், உங்களுடைய வேட்டியை கொஞ்சம் அவிழ்த்து கீழே கட்டுங்கள், அப்பதான் உங்களுக்கு ஊருக்குள்ள ஒரு மரியாதைன்னு அந்த வந்த அப்பான் சொன்னார். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹக்கதா சாஹிபுனா. அப்படியெல்லாம் இல்ல, எங்களுடைய தலைவர், எங்களுக்கு கலாச்சாரத்தை கற்றுத் தந்தவர், இருளில் மூழ்கி இருந்த எங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர், சமுதாயத்தினுடைய உயர்வு தாழ்வுகளை கற்றுத்தந்த எங்களுடைய தலைவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வேட்டியை எங்களிடத்தில் கட்டச் சொன்னார்கள், நாங்கள் இப்படித்தான் கட்டுவோம், இதன் மூலம் வரக்கூடிய கண்ணியம் எங்களுக்கு போதும் என்றார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பணக்காரனுக்கு என்ற ஒரு வேஷம் மார்க்கத்தில் கிடையாது.
வறுமையில் வாடக்கூடியவனுக்கு என்று ஒரு வேஷம் மார்க்கத்தில் கிடையாது. சமத்துவத்தை போதித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கல்வியை கற்றுக் கொடுத்த பொழுது அந்த கல்விதான் நம்முடைய பெருமை, அந்த மார்க்கம்தான் நம்முடைய முகவரி என்று வாழ்ந்தவர்கள் அருமை சஹாபா பெருமக்கள். அந்த அருமை சஹாபாக்கள் அந்த மார்க்கத்தை பெருமையோடு ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து இஸ்லாம் பரவியது. ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளை, இன்றைய நிலைமை என்ன? மார்க்கத்தை புறக்கணித்து உலகத்திற்காக வேண்டி மார்க்கத்தை வளைத்தொடிக்க கூடிய ஒரு காலகட்டம். சமுதாயம் இதை தொடராக செய்கின்ற பொழுதுதான் உலமாக்கள் சிந்தித்தார்கள். ஆண்கள் கல்வி கற்குகின்றார்கள், ஆண்களுக்கு ஜுமா மேடைகள் இருக்கின்றது, ஆண்களுக்கு பயான் மேடைகள் இருக்கின்றது. ஆனால் இந்த கல்வியை பற்றி எந்த அறிமுகமும் இல்லாத பெண்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய கலாச்சாரத்தை எப்படி எத்தி வைப்பது? மார்க்கம்தான் உங்களுடைய முகவரி என்று அவர்களுக்கு எப்படி போதிப்பது? சிந்தித்தார்கள், செயல்பட்டார்கள். இன்றைக்கு பல இடங்களில் பெண்கள் அரபிக் கல்லூரிகளை ஆரம்பித்தார்கள். 1 வருடத்திலும் 3 வருடங்களிலும் 4 வருடங்கள் 5 வருடங்களிலுமாக பெண் பிள்ளைகளுக்கு, பெண் குமர்களுக்கு, தாய்மார்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களை கொண்டு குடும்பங்களை திருந்த வைத்தார்கள். அந்த குடும்பங்களின் மூலமாக ஊர்கள் திருந்த ஆரம்பித்தது. இப்படியே ஒரு மாற்றம் உலாவ ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. அருமையான சகோதரர்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, உங்கள் எல்லோருடைய துஆக்களாலும் உதவிகளாலும் இது போன்றதான மதரசாக்கள் இன்னும் தொடர வேண்டும். நம்முடைய கோட்டாரில் ஹலீமத்து ஸஅதியா பெண்கள் அரபிக் கல்லூரி அடிப்படையில் அதை தோற்றுவிப்பதற்குண்டான காரணம் பெண் சமுதாயம் மார்க்கத்தை அறிந்து நடக்க வேண்டும். குறைந்தபட்சம் அவள் தொழ வேண்டும், அவள் நோன்பு பிடிக்க வேண்டும், அவள் ஹஜ் செய்ய வேண்டும், அவள் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படை அறிவாவது, அதனுடைய ஃபர்லுகள் என்ன, சுன்னத்துகள் என்ன, அதில் இருக்கக்கூடிய ஹராமுகள் என்ன, அதை இல்லாமலாக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்பதை போன்ற விஷயங்களை பெண்களும் படிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில்தான் ஹலீமத்து ஸஅதியா பெண்கள் அரபிக் கல்லூரி கோட்டாரிலே ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து குளச்சலில் ஆரம்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திருவிதாங்கோட்டில்